ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி பீன்ஸ் பொரியலை ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செய்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடையில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட கடுகு உளுந்த பருப்பை நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட முழு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, லைட்டாக கிளாஸியாக வதங்கினாலே போதும். இதுக்கு வெங்காயம் நிறையவே போட்டிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ பீன்ஸை நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா நார் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோட பீன்ஸு சேர்த்து இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுடுங்க. ஃபுல்லாக மொடன்னு ஊற்றாமல் லைட்டாக தெளித்து விடுங்க. ஏன்னா பீன்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். அதனால் தண்ணி தெளித்து விட்டாலே போதும். இந்த டைமில் இதுக்கு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடிட்டிங்கன்னா காய் சீக்கிரமே வெந்துடுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள், ஒரு 90% அளவு தண்ணி வற்றிருச்சு. காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு காய் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்தால் காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம காய்க்கு தேவையான சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியோ சேர்க்க போகிறோம். இதுக்கு சில்லி பவுடர் சேர்க்கக்கூடாதுங்க, சாம்பார் பொடி சேருங்க, இல்லைனா குழம்பு பொடி சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த 2 பொடியில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ தண்ணி நம்ம எண்ணெய் சேர்க்கல, நம்ம வச்சுருக்கிற தண்ணியிலேயே தான் காயை நல்லா கிளறி விடுறோம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மசாலா தூளோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். கண்டிப்பாக நீங்கள் குழம்பு பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ட்ரையாகி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 2 தேங்காய் பத்தையை நான் நல்லா மிக்சியில் போட்டு துருவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து கிளறிடலாம். நீங்கள் தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா பீன்ஸ் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காவையும் போட்டு பரட்டி எடுக்கும்போது பீன்ஸ் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நேரம் ஈவினிங் வரைக்குமே தாங்கும். காலையில் செய்திங்கன்னா ஈவினிங் வரைக்குமே தாங்கும். இந்த மாதிரி தேங்காவை போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீன்ஸ் பொரியலை ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கை போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.